இருக்கிறதையும் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உண்மையான இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமா முடியும். ஹல்லேலூயா. வருஷம் தோறும் இது சொல்றதுனால எங்களுக்கு காசும் பணமும் சேராது. ஹல்லேலூயா. நீங்க மனம் மாறணும்னு நாங்க விரும்புறோம். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டத்துல பாடுகளில உபத்திரவத்துல நீங்க அனுபவிக்காதபடி நன்மையினால் நீங்க சந்தோஷமா வாழணும்னு நாங்க விரும்புறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க சொல்ல நீங்க யாரும் நீங்க ஒரு வேலை நினைக்கலாம், இயேசு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் நல்லா இருந்தா போதாது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நல்லா இருக்கும்படியாக தான் உங்களை நான் அழைச்சிருக்கிறேன் இயேசு சொன்னாரு. அதனாலதான் இன்றைக்கு நாங்க உங்க மத்தியில இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிட்ட வந்தீங்கன்னா ஹல்லேலூயா நீங்க கூச்சப்பட தேவையில்லைங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நான் எப்படி ஏத்துக்கொண்டு கூச்சப்பட தேவையில்லை, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தேவையில்லை. ஹல்லேலூயா. மத்தவங்களை பார்த்து நீங்க எதையும் இட போடாதீங்க. இயேசுவுக்கு ஒரு சின்னதான ஒரு இடத்தை கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை மாற்றி காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இயேசு உங்களுக்கு அப்படி என்னதாங்க நன்மை செஞ்சிருக்கிறாரு, நீங்க இயேசுவை பத்தி தெருவா நீங்க இயேசுவை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு பாவத்தை செய்யாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் ஏமாத்தாதுன்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் மோசம் பண்ணாதுன்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. என் இயேசு அப்படிப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா. இப்படி நல்ல அறிவுரை புத்தி யாரு சொல்லுவா? இந்த வசனத்தில் இருக்கிறது. என்னை தேவ பிள்ளைகளே, நீங்க எடுத்து இந்த வசனத்தை வாசி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். வாலிப சகோதரனே, நானும் வாலிப பிரயாணம் நாடாத ஆட்டம் இல்லை. ஹல்லேலூயா. நானும் குடி போதையில் இருந்திருக்கிறேன், அநேக விதமான பாவத்தில் இருந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நான் நெஞ்சில சுமக்கிறேன், கையில சுமக்கிறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதம் அநேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ள நான் மனதாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க உங்களை நாங்க நேசிக்கிறேங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்த பந்தம் உங்களை நேசிக்கவே இல்லையோ, நாங்க உங்களை நேசிக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணும்னு நேசிக்கிறோம். நாங்க எப்பொழுதுமே இந்த சபையில காட்டுப்புள்ளிக்காக தனிமையா ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. எதனால எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்ல, இயேசு உங்களை நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பு தாங்க வேணும். இந்த உலகத்துல வேற என்ன வேணும் சொல்லுங்க? அன்பா ஒரு மனுஷனை உங்களால பார்க்க முடியுமா? ஆனா நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு, அவரை நீங்க மனசார ஏற்றுக்கொண்டு பாருங்க, அன்பு என்ன உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நேசி பாருங்க இயேசு. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் பாவி. ஹல்லேலூயா. எங்களை எப்படி தொட்டார் இயேசு? ஹல்லேலூயா. எங்களை நேசிச்சார், எங்களை தொட்டார். அதே மாதிரி நானும் சொல்லுகிறேன், மனதார நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க குடும்பம் உங்க சந்ததி முழுவதும் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. கடைசியா நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு வரப்போறான்னு ஆண்டுதோறும் நீங்க சொல்றீங்களே, இது வரைக்கும் இயேசு வந்த பாடு இல்லையே அப்படின்னு உங்க மனசுல தோன்றி இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் தாமதிக்கிறேன், நான் பொறுமையா வரேன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ மனம் மாற மாட்டியான்னு இயேசு தவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ பாவத்திலிருந்து மீண்டு வர மாட்டியான்னு இயேசு தவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையோ அதுதான் சொல்லுது, நானா இது பேசல. கர்த்தருடைய ஹல்லேலூயா. நான் வருவதற்கு தாமதம் என்ன தெரியுங்களா? இன்னும் என் ஜனம் மாறாதா என்று. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, இயேசு வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வருகையை இந்த ஒருவரும் இந்த பூமியில ஒருவரும் தாங்க முடியாத கொடிய பிரச்சனை எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க போய் நரகத்துல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நீங்க நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தாங்க நாங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய ஜீவன் கர்த்தரோடு கூட அவர் வருமளவும் நாங்க அவரோடு கூட போவோம்னா நீங்களும் வரணும்னு தான் இன்னைக்கு இந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீங்க நரகத்துக்கு போக கூடாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தரை உண்மையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை மட்டும்தான் நீங்க பரலோகம் வர முடியும். உங்களுடைய சுயத்துல, உங்களுடைய மாம்ச போராட்டத்துல, உங்களுடைய பாவத்தை இருந்துகிட்டு நான் சொர்க்கத்துக்கு வருவேன் அப்படின்னு, நான் பரலோகம் வருவேன், நான் நிச்சயமாக முடியாதுங்க. என் சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ நிச்சயமா சொல்ற, இயேசு கிட்ட நீ வா, உன்னுடைய வாழ்க்கை மாறும். நீ உன்னுடைய சந்ததியில் இருக்கிற எல்லா குடும்பமும் சரி, உன்னுடைய எல்லா விதமான பாவத்தை விட்டு நீங்க மனம் திரும்பும் பொழுது நிச்சயமா சொல்கிற பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியில என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அதனுடைய பலன் என்ன? நீங்க மறிச்சா அதை கொண்டு போக போறீங்களா? கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற இயேசுவை, நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஆத்துமா பரலோகத்தில் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், வர்றது கொடிய காலமா இருக்கிறது. நீங்க மனமாற இதெல்லாம் நல்ல நேரம். அடுத்த ஆண்டு சரி, வருகிற ஆண்டிலும் சரி, இது மாதிரி நாங்க ஃப்ரீயா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இந்த நேரத்திலும் சரி என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நடக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கிறது. நீங்க செய்தியில அநேக இடங்களில் பாக்குறீங்க, எவ்வளவு வெள்ளப்பெருக்கம், எவ்வளவு சுனாமி, எவ்வளவு பூமி அதிர்ச்சி, எத்தனை கொல்லணும், எவ்வளவு பேர் மரித்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம செய்யற பாவம் மட்டும்தான். அல்லேலூயா. வருகை சமீபம். ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் சொல்லி இருக்கிறார். அந்த வருகையிலே நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி, நரகத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி, அவரோடு கூட பரலோகம் போகும்படியாக நம்முடைய ஆத்மா ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தாங்க நான் ஊரா போய் இது சொல்றேன். அல்லேலூயா. இது சொல்றதுனால எங்க சர்ச்சில் எங்களுக்கு துண்டு கொடுப்பதும் கிடையாது, எங்களுக்கு யாரும் சொத்து எழுதி வைக்கும் போறதும் கிடையாது. இந்த ஆத்மா பரலோகம் சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிற மதத்திலிருந்து சொல்லுங்க. இன்றைக்கு காலையில எழுந்து இரவு வரைக்கும் சொல்றேன், உங்க மனசுல நிம்மதி சமாதானம் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது கடைசி காலம். வீட்டுக்குள்ளவே பிரச்சனைங்க. மாமியாருக்கு, மருமக, தாய் தகப்பனுக்கு இப்படிப்பட்ட விரோதம் அநேகமாய் வரும்னு என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது நான் சொல்லல. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறது. ஜனத்துக்கு ஜன விரோதம். இது எப்படி வந்தது? அல்லேலூயா. இது ஏன் வருது? ஆண்டவருடைய வருகை சமீபம். அல்லேலூயா. அதனால எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்க மனசார ஆண்டுக்கு ஒரு இடம் கொடுங்க. அல்லேலூயா. நம்மளோட கட்டாயப்படுத்தல, இயேசுவே ஒரு சின்னதான ஒரு இடம் கொடுங்க அவருக்கு. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்களே வந்து சாட்சி கொடுப்பீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் இந்த இடத்துல பேசுறேன்னா நீங்களும் ஒரு இடத்துல கண்டிப்பா பேசுவீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களையும் கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் ரட்சிப்பில் கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இயேசுவுக்கு இடம் கொடுங்க. அடுத்த வருஷம் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை நான் பார்க்கணும். அல்லேலூயா. நாங்க சபையாரா வந்து ஆண்டவரை அறிவிச்சதுக்கு ஒரு முன் உதாரணமா இந்த காட்டுக்குள்ளி சொன்னோம், அநேக ரட்சிப்புக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கு. நாங்க ஜெபம் செய்யறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.